அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. போன பாட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா, மூசா நபி வேதத்தை பெறுவதற்காக துர்மலையை நோக்கி சென்றாங்க. அப்போது அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஷான்மீரி என்பவன் மக்களிடம் வழி கெடுப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்டான். அப்போது கோவத்துடன் திரும்பி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கங்கிறத பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 150 to 154 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். மூசா கோபத்துடனும் துக்கத்துடனும் தன் மக்களிடம் திரும்பி வந்த பொழுது அவர்களை நோக்கி, நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இந்த காரியம் மிக்க கெட்டது. உங்கள் இறைவனின் கட்டளையாகிய வேதனையை நீங்கள் அவசரப்படுத்துகிறீர்களா என்று கூறி அல்லாவின் கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளை எறிந்துவிட்டு தன் சகோதரரின் தலைமுடியை பிடித்து தன் பக்கம் இழுத்தார். அதற்கு அவர், என் தாயின் மகனே, இந்த மக்கள் நிச்சயமாக என்னை பலவீனப்படுத்தி என்னை கொலை செய்துவிடவும் முற்பட்டனர். ஆதலால் நான் ஒன்றும் செய்ய முடியாமல் ஆய்விட்டேன். ஆகவே என்னை அவமானப்படுத்தி எதிரிகள் சந்தோஷப்படுமாறு நீங்கள் செய்து விடாதீர்கள். இந்த அநியாயக்கார மக்களுடனும் என்னை சேர்த்து விடாதீர்கள் என்று கூறினர். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை நோக்கி, என் இறைவனே, எனக்கும் என் சகோதரருக்கும் நீ பிழை பொறுத்தருளுவாயாக. உன்னுடைய அன்பிலும் எங்களை சேர்த்து கொள்வாயாக. கிருபை செய்வர்களில் எல்லாம் மிக்க கிருபையாளன் என்று பிரார்த்தனை செய்து கூறினார். பிறகு அல்லாஹ் மூசாவை நோக்கி கூறினான், எங்கள் காணிக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாவின் கோபமும் இழிவும் இந்த உலக வாழ்க்கையிலேயே அதிசீக்கிரத்தில் வந்தடையும். பொய்யை கற்பனை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம். எனினும் இத்தகைய பாவங்கள் செய்து கொண்டிருந்தவர்களிலும் எவர்கள் கைதேசப்பட்டு அதிலிருந்து விலகி உண்மையாகவே நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களின் பாவத்தை அதற்கு பின்னர் நிச்சயமாக உங்கள் இறைவன் மன்னித்து கிருபை செய்பவனாக இருக்கிறான். இதன் பிறகு மூசாவுடைய கோபம் தணிந்த பின்னர் அவர் அந்த கற்பலகைகளை எடுத்து கொண்டார். அதில் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுபவர்களுக்கும் நேரான வழியும் அருளும் இருந்தன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க துர்மலைக்கு சென்றபோது அவர்களுடைய சமுதாயத்தார் சோதனைக்கு